ஹலோ கைஸ், நாம ஆல்ரெடி CJENM அமேசான் பிரைமோட 100+ கான்ட்ராக்ட் டீலை பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் அமேசான் அவங்களோட லைப்ரரியில என்னென்ன டிராமாஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதனால கைஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதுலயும் கடைசியில் இருக்கிற சீரிஸ் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போற சீரிஸும் கூட. அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் யூ மீ செல்ஸ் சீசன் 1 அண்ட் சீசன் 2. இந்த சீரிஸோட சீசன் 3 ஆல்ரெடி தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து சீசன் 1 சீசன் 2 ரொம்ப சீக்கிரமாவே தமிழ் டப்பிங்ல கொண்டு வர போறாங்க. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் காமெடி சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸோட ஷார்ட்டான ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா யூமி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆபீஸ் பொண்ணோட மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகள், அதாவது காதல், கோபம், பசி, கவலை, இதெல்லாம் ஒரு குட்டி உருவத்துல கலர்ஃபுல்லா ஒரு செல்கள் மாதிரி இருக்கும். நம்ம ஹியூமி காதலிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட காதல் செல்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கறத சீசன் 1ல ஒரு ஹீரோ கூடயும் அண்ட் சீசன் 2ல இன்னொரு ஹீரோ கூடவும் நடக்கிற காதலும் பிரேக்கப்பும் தான் இந்த 2 சீசனோட ஸ்டோரி. அண்ட் 2 சீசனோட பிரேக்கப்க்கு அப்புறமும் யூமி அவங்களோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதா அப்படிங்கறது தான் சீசன் 3ல காட்டியிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த 2 சீசனையும் இப்போ அமேசான் அவங்களோட லைப்ரரியில சேர்த்திருக்காங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் ஃபீலிங் ஃபார் லவ். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் காமெடி ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனில ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு திறமையான பொண்ணு இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட ஒரு பெரிய ரகசியமும் இருக்கும். அண்ட் அதே கம்பெனில வேலை பார்த்த ஒரு திறமையான பையன் ஒரு சம்பவத்தால ப்ரொமோட் பண்ணப்படுறான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்டையும் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க மேல இருக்கிற சந்தேகத்தால அண்ட் அவங்கள பத்தி ரகசியமா விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி கடைசியில அந்த தேடல் ஒரு காதலா மாறுது. ஸோ கடைசியில நம்ம ஹீரோயின் மறைச்சு வச்சிருந்த அந்த உண்மையான ரகசியம் என்ன, ஸோ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க காதல் என்ன ஆகும் அப்படிங்கறதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த சீரிஸையும் அமேசான் இப்போ அவங்களோட லைப்ரரியில சேர்த்திருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த சீரிஸையும் சீக்கிரமா டப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் த லெஜெண்ட் ஆஃப் த கிச்சன் சோல்ஜர். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி மிலிட்டரி காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில 22 வயசுல ராணுவத்தில் சேர்ற ஒரு சாதாரண பையன். அவருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கேம் சிஸ்டம் மாதிரி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை வச்சு தன்னோட சமையல் திறமைகளை வளர்த்துட்டு ஒரு சாதாரண சோல்ஜர்ல இருந்து எப்படி லெஜெண்டரி குக்கா மாறினா அப்படிங்கறதா இந்த சீரிஸோட ஸ்டோரி. சமையலும் ராணுவ கலைகளும் கலந்த ஒரு புதுவிதமான கேமிங் ஸ்டோரியா இந்த சீரிஸ் இருக்கும். ஸோ இந்த சீரிஸையும் அமேசான் அவங்களோட லைப்ரரியில இப்போ சேர்த்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் லெஜெண்ட் ஆஃப் த ப்ளூ சீ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ரொமான்ஸ் டைம் டிராவல் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். ஜோசன் காலத்துல வாழ்ந்த ஒரு கடல் கண்ணியும் ஒரு இளவரசனும் இறந்து போறாங்க. ஸோ அவங்க இப்போ எதிர்காலத்துக்கு மறுபறிவையும் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கான் ஆர்டிஸ்டாவும் நம்ம ஹீரோவை தேடி சியோலுக்கு வர அந்த கடல் கண்ணிக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் வர அந்த காதலும் அவங்க கடந்த கால பின்னணியும் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த லெஜெண்டரி சீரிஸையும் இப்போ அமேசான் அவங்களோட லைப்ரரியில ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸையும் கூடி சீக்கிரத்துல டப்பிங் பண்ணுவாங்கன்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் மை பயாஸ் மை பாஸ். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அப்கமிங் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இந்த சீரிஸோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா தனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேபாப் ஐடலுக்காக ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா ஒரு நாள் தெரியாம ஒருத்தர் கூட சண்டை போட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க சண்டை போட்டது அவங்க வேலை செய்ய போற கம்பெனியோட CEO அண்ட் பாஸ்ன்னு. ஸோ அந்த பாஸுக்கும் இவங்க காதலிக்கிற அந்த ஐடலுக்கும் நடுவுல நம்ம ஹீரோயின் மாட்டிக்கும் போது வர காதல் சேட்டைகள் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. ஸோ இந்த சீரிஸையும் அமேசான் அவங்களோட லைப்ரரி லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறதால கண்டிப்பா தமிழ் டப்பிங்ல வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ சொன்ன 5 சீரிஸ்ல உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீரிஸ் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அமேசான் அவங்களோட லைப்ரரி லிஸ்ட்ல இன்னும் நிறைய சீரிஸை ஆட் பண்ணிருக்காங்க. அந்த சீரிஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு 30 லைக்ஸ் வந்தா கண்டிப்பா பார்ட் 2 வீடியோவும் நான் மேக் பண்றேன். ஓகே காஸ், இப்பவே லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரிஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜி டப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல்லை காணத்தி அல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.